இருமுகன் அரிமா நம்பியில் அடியெடுத்து வைத்து இருமுகனில் தனது இடத்தை திடமாக பற்றிக்கொள்ள காத்திருக்கக்கூடிய அன்பு தம்பி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் சங்கர் அவர்களே, தமிழ் திரைப்பட நடிகர்கள், தமிழ் திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் இவர்களுடைய புத்திசாலித்தனத்தை, அறிவு கூர்மையை, இவர்களுடைய படைப்புகளை கேரளாவிலே பதிய வைத்து தமிழ் திரையுலகத்தினுடைய பெருமையை கேரளாவில் இதுவரை பறைசாற்றி கொண்டிருந்த இருமுகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி சிம்பு தமிழ்ஸ் அவர்கள் இந்த படத்தை முதலாக தனியாக தயாரித்திருக்கிறார். தம்பி தயாரிப்பாளர் அவர்களே, ஜில்லென்று காதல் என்ற ஒரு படத்திற்கு நான் அப்பொழுதெல்லாம் காமெடி ட்ராக் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஜில்லென்று ஒரு காதல் என்ற ஒரு படத்திற்கு காமெடி ட்ராக் எழுதிய பொழுது அழகியல் நிபுணர் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அன்பு தம்பி ஆர்டிஆர் அவர்களுடைய அந்த ஒளிப்பதிவில் 2 காட்சிகள் நடித்தேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் அதிகமான காட்சிகள் நடித்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்டிஆர் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் ஹரி ஜெயராஜ் அவர்களே, தமிழர்களினுடைய அரிய பொக்கிஷமாம் கவி பேரரசு அவர்களுடைய மகன் அன்பு தம்பி இளைய கவிஞர் அவர்களே, மற்றும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்தவருக்கும் என்னுடைய நன்றி. எனது தனிப்பட்ட சந்தோஷம் இருமுகன் விக்ரம் சார் அவரோடு நான் 1-2 படங்களில் அவர் நடித்த படத்திற்கு காமெடி ட்ராக் எழுதியிருக்கேன். ஒரு டயலாக் ஒரு வருஷன் எழுதியிருக்கேன் ஒரு படத்திற்கு. அவருக்கு அறியாமலே அவருடைய படைப்புகளில் பிகைண்ட் த ஸ்கிரீனில் நிறைய படங்களில் நான் ஒளிப்பதிவு நான் வேலை செஞ்சிருந்தாலும் கூட அவர் கரம் பற்றி இந்த படத்தில் என் ஆசிரியரை நடிச்சிருக்கிறேன். அந்த வாய்ப்பை, இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை எனக்கு இயக்குனர் நினைத்தால் மட்டும் கொடுத்து விட முடியாது, தயாரிப்பாளர் நினைத்தால் மட்டும் கொடுத்து விட முடியாது. இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை நான் ஏற்று நடிப்பதற்கு சப்போர்ட் பண்ண எனது அன்புக்குரிய சகோதரர் விக்ரம் சார் அவர்களுக்கும், அவர் இருமுகன் அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ் படைப்பாளிகளுக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்லணும், அந்த புதிய விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்லணும். இந்த இருமுகனில் 2 இருக்குது. புதிய விஷயம் இருக்குது, ரசிக பெருமக்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு செப்டம்பரில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணோம். சென்ற வருடம் எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளேல தனிவரும் என்ற ஒரு படம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, அதை போல இந்த வருடம் நிச்சயமாக சொல்கிறேன். நான் ஃபுல்லாக டப்பிங் பேசி முடிச்ச காரணத்தினால சொல்கிறேன். இந்த இருமுகன் என்பது இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் சங்கரை ஒரு இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் என்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும். அது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை இந்தியில் யாராவது நடிக்க நினைச்சா இருமுகனை ஒரு முறை போட்டு பார்த்தா முடியாது. இந்த இருமுகனை விக்ரம் சார் இன்ச்சு பெஞ்சா பாச் பண்ணாதான் அது நிச்சயமாக இந்தியில் போகும். இந்தியிலும் என் தம்பி ஆனந்த் சங்கர் இயக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு தமிழ் திரையுலகத்தில் 2016 பிரித்து வைக்க பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தகுதியுள்ள படமாக அந்த இருமுகன் வந்திருக்கு. இதில் நீங்கள்லாம் கைதட்டுற மாதிரி இன்னைக்கு ஒரு ஹீரோக்களுக்கு இணையான ஒரு மார்க்கெட் லெவலில் பிடிச்சிருக்கக்கூடிய நயன்தாரா அவர்கள் இந்த படத்தில் அப்படி ஒரு அழகாக இருப்பாங்க. ஆமாம், அது நிச்சயமாக தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இதற்கு அடுத்த படத்தில் நடிக்க போகிறாங்க. ஆமாம், அதெல்லாம் செய்திகள் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்பு பாருங்கள், இதில் அவ்வளோ ஒரு பேரழகியாக இருக்காங்க. அதுக்கு காரணம் ஆர்டிஆர். நான் சொன்னேன், அழகியல் நிபுணர் ஆர்டிஆர் அவருடைய அந்த ஒளிப்பதிவில் அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. நான் அவர்களோடு ஏற்று நடித்த காட்சிகள் குறைவாக இருந்தாலும் கூட நித்யா மேனன் என்பது ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சனாலிட்டி, ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு பெண். அந்த பெண்ணோடு தான் நான் அதிக காட்சிகள் நடிச்சிருக்கிறேன். பாடல்களும் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. இந்த இருமுகன் வெற்றி பெற்று எல்லாரையும் இன்ப செய்ய எல்லாமல் இறைவனை பிரார்த்தனை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.